ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த சாய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் பாபா மாமியின் ஆத்ம நமஸ்காரங்கள். பகவான் ஸ்ரீ சத்ய சாயி பாபாவின் 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அவருடைய வாழ்க்கை சரித்திரம், அவர் இன்றளவும் புரிந்து கொண்டிருக்கும் எண்ணற்ற அற்புதங்கள், லீலைகள், மகிமைகள், அவருடைய உபதேசங்கள் எல்லாவற்றையும் நம் சாய் தொலைக்காட்சியின் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று புட்டபர்த்தியில் பக்தர்களுடைய வழிபாட்டு வசதிகளுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசாந்தி நிலையம் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு மண்டபம் கட்டப்பட்ட அற்புத அனுபவங்களை பற்றி நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதமான பல அனுபவங்களின் மூலம் அந்த வழிபாட்டு மண்டபம் மிகச்சிறந்த முறையில் நிர்மாணிக்கப்பட்டது. அந்த அற்புதங்களை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் முன்னரே குறிப்பிட்டவாறு குறுகிய சாலைகள், சித்ராவதி மணல் பரப்பு மற்றும் அந்த செம்மண் மழைநீர் தேங்கிய சாலைகள், ஓடைகள், இவற்றின் வழியாக மிகப்பெரிய இரும்பு கம்பிகளை எடுத்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவான பொழுது இதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை என்று எல்லா பொறியாளர்கள், இன்ஜினியர்ஸ் எல்லோரும் கைவிரித்து விட்டார்கள். சுவாமிக்கு நன்றாக தெரியும் அதை எப்படி செய்ய வேண்டும், யார் மூலமாக செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும் என்பதை அவர் நன்றாக அறிவார். இது இவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு முறை அந்த சீஃப் இன்ஜினியர் என்று சொல்லக்கூடிய பொறியாளர், அவர் நம்முடைய அனந்தபூர் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம், அந்த நகரத்தில் அவர் வசித்து கொண்டிருக்கிறார். அவருடைய வீட்டிற்குள் அவர் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது வாசலில் ஏதோ ஒரு மிகப்பெரிய சத்தம் ஒன்று அவருக்கு கேட்கிறது. இது என்ன இவ்வளவு பெரிய சத்தம் கேட்கிறதே, என்னவாக இருக்கும் என்று கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து பார்க்கிறார். என்ன ஆச்சரியம், அவருடைய வீட்டு வாசலில் மிகப்பெரிய இந்த பழு தூக்கும் ஜேசிபி என்று சொல்வார்கள், பழு தூக்கும் ஒரு மிகப்பெரிய எந்திரத்தை யாரோ விட்டு சென்று இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு பொறி தட்டுகிறது. இந்த பழு தூக்கும் எந்திரத்தின் உதவியால் நாம் அந்த இரும்பு கம்பிகளை எல்லாம் எடுத்து செல்லலாமே என்று யோசித்திருக்கிறார். கிராமங்களெல்லாம் அது போன்ற எந்திரங்களை நாம் பார்க்கவே முடியாது. எங்கிருந்தோ கொண்டு வர வேண்டும் நகர்ப்புறங்களிலிருந்து. அது அவ்வளவு தூரம் உள்ளே கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை. காரணம், கிராமப்புறத்தினுடைய அந்த அமைப்பு, அந்த சாலை அமைப்பு, அந்த வீடுகளுடைய அமைப்பும் அந்த மாதிரி இருக்கும். எல்லோருக்கும் ஒருவருக்குமே பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த எந்திரங்கள் இவையெல்லாம் இயக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் செய்வது இறைப்பணி என்பதில் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் என்று சுவாமி அடிக்கடி உபதேசித்திருக்கிறார். பிறகு அந்த பழுதூக்கும் கருவியை இவர் ஆராய்ந்து பார்த்த பொழுது அது பழுதடைந்திருந்தது. சரி, இப்போது என்ன செய்வது? மறுபடியும் நாம் சுவாமியிடமே செல்வோம் என்று சுவாமியிடம் செல்கிறார். சுவாமி, இது போன்று ஒரு பழுதூக்கும் கருவியை என்னுடைய வீட்டு வாசலில் பார்த்தேன். இதை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அது வேலை செய்யவில்லை. அது வேலை செய்வதற்கு நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்கள். உங்களுடைய அந்த அற்புதத்தால் அது வேலை செய்ய ஆரம்பித்தால் அதை வைத்து எப்படியாவது நான் இந்த பணியை உங்களுடைய அருளாசியால் முடிப்பதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். இதுவும் சுவாமியினுடைய லீலைதான். அவராக இந்த செயலை செய்வதற்கு முதலில் முன்வரவில்லை. உடனே சுவாமி சிரித்து கொண்டே தன்னுடைய கைகளில் கொஞ்சம் அருமந்திரமான விபூதியை வரவழைத்து அவருடைய கையில் கொடுத்து, இதை எடுத்து சென்று அந்த பழு தூக்கும் அந்த மிகப்பெரிய ராட்சச கருவியின் மேல் நாலா புறங்களிலும் தூவிவிடு, பிறகு நடப்பதை பார் என்று சொன்னாராம். மிகப்பெரிய பல டன் எடையுள்ள அந்த இரும்பு தகடுகளையெல்லாம் சுமக்கக்கூடிய அந்த ராட்சச எந்திரத்தில் சிறிதளவு சுவாமியிலுடைய கையிலிருந்து வரவழைத்த அந்த விபூதியை தூவிய அடுத்த வினாடி என்ன அற்புதம்! உடனடியாக அது இயங்க ஆரம்பித்து விட்டது. ஆக மகிமை, மகத்துவம் எதில் இருக்கிறது என்றால் பிரம்மாண்டத்தில் இல்லை, மகத்துவம் சுவாமி இடத்தில் இருக்கிறது என்பதுதான் சத்தியம். அந்த இயந்திரம் இயங்க ஆரம்பித்து விட்டது. அந்த இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு
அந்த இரும்பு கம்பிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பொறுமையாக பக்குவமாக ஒன்றன் பின் ஒன்றாக புட்டபர்த்திக்கு வந்து சேர்ந்து விட்டது. சரி, வழிபாட்டு மண்டபத்துக்கு தேவையான அந்த இரும்பு கருவிகள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டன. மண்டபத்தின் மேல் சுவற்று, மிகப்பெரிய சுவர், அது சுவற்றின் மேல் எப்படி அதை ஏற்றுவது? இதற்கும் பெரிய ஒரு போராட்டமாக எல்லோரும் யோசித்து கொண்டிருந்தார்கள். அங்கே அணைக்கட்டுகள் கட்டுவோர் எல்லோரையும் வரவழைத்தார்கள். அதற்கு மேல் ஒன்றாக நம்முடைய சுவாமியினுடைய பக்தர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டார்கள். நாங்கள் எல்லோரும் வருகிறோம் என்று எல்லோருமாக சேர்ந்து மிகப்பெரிய கயிறுகளை வைத்து கட்டி ஒரு உருளைகளை வைத்து ஜெய் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம் என்று சொல்லி சொல்லி அந்த எல்லா கம்பிகளையும் மேலே இழுத்து சென்று பத்திரமாக அங்கு கட்டி வழிபாட்டு மண்டபம் கட்டுவதற்கு அங்கு ஏற்பாடுகளை செய்துவிட்டனர். ஆக எப்படி நம்முடைய சேது பாலத்தை ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவர்கள் வந்து நிர்மாணம் செய்யும் பொழுது ஆஞ்சநேயர் அவர்கள் அங்கு கொண்டு வந்து இந்த வானர வீரர்கள் கொண்டு வந்து போட்ட ஒவ்வொரு கல்லிலும் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதி அங்கே போட்ட பொழுது அது பாலமாக எப்படி அற்புதமாக அமைந்ததை போன்று அத்துணை பக்தர்களும் ஒன்றாக சேர்ந்து ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம் என்று சொன்னவுடன் அந்த இரும்பு உருளைகள் எல்லாம் மேலே பத்திரமாக அழகாக நகர்ந்து மேலே சென்று அமர்ந்து கொண்டது. அற்புதமாக வழிபாட்டு மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிரசாந்தி நிலையம் என்று பெயர் வைத்தார்கள். பிரசாந்தி நிலையம் என்று சொல்லும் பொழுதே அந்த வார்த்தையே நம்முடைய உள்ளத்தில் ஒரு குளிர்ச்சியையும் அமைதியையும் ஒரு நிம்மதியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக அமைகிறது. அங்கு நுழைந்தவுடன் அத்தனை பக்தர்களுமே அந்த அந்த ஆனந்தத்தை, பேரானந்தத்தை, பரவச நிலையை அனுபவித்தார்கள். சுற்றிலும் நல்ல அற்புதமான மலைகள் சூழ்ந்த இயற்கையான பல மரங்கள் சூழ்ந்த அந்த பகுதியில் அமைந்திருந்த அந்த வழிபாட்டு மண்டபம். அங்கு சுவாமி இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டுள்ளார். தபோவனம் என்ற பகுதியில் அந்த இடத்தில் ஒரு ஆலமரத்தினுடைய மகிமையை பற்றியும் சுவாமி குறிப்பிட்டுள்ளார். ஆலமரத்தினுடைய மகிமை சொல்லி முடிக்க முடியாதது. நம்முடைய பெரியவர்களும் ஆசீர்வாதம் செய்யும் பொழுது ஆள் போல் தழைத்து என்று சொல்வார்கள். வேர்கள் விட்டு சுற்றிலும் மரக்கிளைகளோடு இரவாத வரம் கொண்டது அந்த ஆலமரம். பல்வேறு சக்திகளையும் தெய்வ சக்திகளையும் கொண்டது அந்த ஆலமரம். ஒவ்வொரு விருட்சத்திலும் ஒரு தேவதை இருப்பதாக சொல்வார்கள். அதுபோன்று சில மரங்களில் எல்லாம் நிறைய தேவதைகள் நடமாடுவதையும் நிறைய பேர் கண்டிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல மகான்களுக்கு, இறைவனின் அவதாரங்களுக்கு அது நன்றாகவே தெரியும். ஆக அந்த ஆலமரத்தினுடைய மகிமையை சுவாமி சொல்லும் பொழுது என்ன சொன்னாராம், வடவிருட்சம் என்று அது புராணங்களிலும் வேத சாஸ்திரங்களிலும் போற்றப்படக்கூடிய அந்த மரம் ஆலமரம். நம்முடைய வடநாட்டில் அந்த அக்ஷய வடவிருட்சம் என்று சொல்லக்கூடிய காசி, கயா புண்ணிய க்ஷேத்திரங்களில் அமைந்த அதை வடநாட்டவர்கள், தென்னாட்டவர்களும் உலகம் முழுவதும் வந்து போற்றி கொண்டாடி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த ஆலமரம், வடவிருட்சம் என்றக்கூடிய ஆலமரத்தில் சுவாமி என்ன தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் என்றால், இந்த சாதகம் செய்பவர்கள், ஆன்மீகத்தில் தியானம், தவம் முதலிய சாதனை, உபாசனை, ஜபம் செய்பவர்களுக்காக நான் அந்த இடத்தில் ஒரு விசேஷ அமைப்பை செய்ய போகிறேன் என்று சொல்லி திடீரென்று சித்ராவதி மணல் கரையிலிருந்து தன்னுடைய கைகளை நுழைத்து ஒரு செப்பு தகடு, கிட்டத்தட்ட ஒரு 10-15 அங்குலம் இருக்கும் ஒரு செப்பு தகடை கையில் எடுக்கிறார். அதில் நிறைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. சில எழுத்துக்கள் கண்களுக்கு தெரிகின்றன, சில எழுத்துக்கள் என்னவென்று புலப்படவில்லை. அது சுவாமிக்கு மட்டுமே தெரியும். அந்த தகடு, விசேஷமான தகட்டை நான் அங்கே ஆலமரத்தடியில் பிராண பிரதிஷ்டை செய்ய போகிறேன். அதன் பிறகு சாதனை யார் அங்கு அமர்ந்து செய்தாலும் அவர்கள் மிக உயர்வான நிலையை அடைவார்கள், அவர்கள் கேட்ட பலனை கொடுக்க வல்லது என்று சொன்னார். அந்த சுவாமி என்ன செய்தாராம், அந்த தகடை அந்த குறிப்பிட்ட ஒரு விசேஷமான ஒரு மங்கள தினத்தன்று வாத்திய கோஷ்டிகள், மேள தாளங்கள் முழங்க அந்த வடவிருட்சம் என்று சொல்லக்கூடிய ஆலமரத்தடியில் அந்த தகட்டை பிராண பிரதிஷ்டை செய்து வைத்தார். அன்று முதல் அங்கு மிக பல சாதகர்கள் வந்து இருந்து சாதகம் செய்து அவர்கள் அதற்கான பலனையும் அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தியையும் அங்கு புட்டபர்த்தியில் வாழும் மக்கள் கிடைக்க பெற்றார்கள். அவர்கள் சாட்சியாக நின்று தாம் அனுபவித்த அந்த பேரானந்தத்தை எல்லோருக்கும் சொல்லியிருக்கிறார்கள். சுவாமியை பொறுத்தவரை நீ என்ன வேண்டுமோ அதை உனக்கு நான் தருவதற்கு தயாராகி இருக்கிறேன். பொருள் வேண்டுமா, அதையும் தருகிறேன். இல்லை அருள் வேண்டுமா, அதற்கும் நான் உதவியாக, உறுதுணையாக நான் இருக்கிறேன். இந்த இரண்டிற்குமே உங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். நம்முடைய சமர்த்த ஷிரடி சத்குரு சாய்நாதரும் இதே வார்த்தையை தன்னுடைய பக்தர்களிடம் சொல்லுகிறார்.
என்னிடம் கருவூலம், அதாவது பொக்கிஷம் மிக அம்பாரமாக குவிந்திருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக கைகளில் எடுத்து செல்லுங்கள் என்று சுவாமி அழைக்கவில்லை. வண்டியை எடுத்துக்கொண்டு பாரமாக ஏற்றி செல்லுங்கள், என்னுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் எடுத்து செல்லுங்கள். ஆனால் அதற்கு உண்டான தகுதியை அடைந்த பிறகு நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார். ஆக இறைவனிடமிருந்து ஒரு அருளை பெறுவதற்கோ பொருளை பெறுவதற்கோ அதற்குண்டான தகுதியை உடையவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது தான் அந்த கான்செப்ட். அதுதான் உண்மை. ஆக என்னவாக இருந்தாலும் சரி, நம்ம போன உடனே நமக்கு அது கிடச்சிரும் அப்படின்னா அதனுடைய பலன் என்ன, அதனுடைய வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. ஆக ஒரு பொருளுடைய, ஒரு தத்துவத்தினுடைய, ஒரு பொருளுடைய, ஒரு உபதேசத்தினுடைய, ஒரு விஷயத்தினுடைய ஒரு உண்மை என்னவென்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் அதற்கு உண்டான விலையை கொடுத்து தான் ஆக வேண்டும். விலை என்று சொன்னால் ஏதோ காசு பணம் அல்ல, அதற்குண்டான ஒரு தகுதியை உடையவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதைத்தான் எல்லா மகான்களுமே சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பக்குவ நிலை ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர்கள் கேட்டது எல்லாமே அளிப்பதற்கு மகான்கள் தயாராக இருக்கிறார்கள். மகான்களை தேடி நாம் செல்கிறோம் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். மகான்கள் நம்மை தேடி வருகிறார்கள். எவ்வாறு நதிக்கரையில் மகான்கள் தேடி செல்வதற்காக நதிகள் எல்லாம் இயங்கி காத்து கொண்டிருக்குமோ அதுபோல மகான்களும் யாராவது ஒரு பக்தர் ஆத்மார்த்தமான பக்தியோடு, உண்மையான பக்தியோடு என்னை தேடுகிறாரோ, எப்போதும் பொருள் வேண்டும், பொருள் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் என்று கேட்பதை விட்டுவிட்டு அங்கு பிரசாந்தி நிலையத்தில் சில சமயங்கள் நம்முடைய பக்தர்களுடைய தரிசனத்திற்கு சுவாமி வர ஆன போதும் கூட பக்தர்கள் வருத்தப்பட்டு அமர்ந்திருக்கும் பொழுது சுவாமி இந்த வார்த்தையை சொல்லுவாராம். அங்கு உட்கார்ந்திருக்கும் அந்த பக்தர்களில் எவராவது ஒருவர் மனதார ஒரு சிலர் சுவாமியினுடைய தரிசனம் எனக்கு கிடைக்க வேண்டும், வேறு எதை பற்றியும் நான் யாசிப்பதற்காக இங்கு வரவில்லை, சுவாமியினுடைய தரிசனத்தை நான் ஆத்மார்த்தமாக அங்கே பெற விரும்புகிறேன் என்று மனதார என்னையே நினைத்து அங்கே அமர்ந்திருந்தாலும் அவருக்காக நான் நிச்சயமாக அங்கு வருவேன் என்று சுவாமியே ஒரு முறை சொல்லியிருக்கிறார். அப்படி பலருக்கும் அவர் மறைமுகமாக காட்சி அளிக்கிறார். சூக்ஷ்ம சரீரத்தில் சென்று உதவி இருக்கிறார், நேர்முகமாக காட்சி அளித்திருக்கிறார். பலருடைய உருவத்தில் சென்றும் அவரோடு பேசியிருக்கிறார். நோய்களெல்லாம் குணப்படுத்தி இருக்கிறார். பல்வேறு அற்புதங்களை செய்திருக்கிறார். இப்படி பலரும் பலவிதமான சுவாமியுடன் தனக்கு ஏற்பட்ட அந்த அற்புத சம்பவங்களையெல்லாம் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். இதுவும் பல்வேறு இணையதளங்களிலெல்லாம் நீங்கள் சென்று தேடி பார்த்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும். அவர் மகா சமாதி அடைந்து 100வது வருஷம் ஆகிவிட்டது. இன்றளவும் அவருடைய அற்புதங்கள் தொடர்ந்து கொண்டே வருகிறது என்பதுதான் சத்தியம். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவினுடைய அந்த பிரசாந்தி நிலையத்தில் அதிகாலை பொழுது ஒலிக்கக்கூடிய அந்த மந்திர ஒலிகள், அந்த நாமஸ்மரணம், பகவானுடைய தெய்வீக பஜனை பாடல்கள், அவற்றை மனிதர்கள் மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய சகல விதமான பட்சிகள், பறவைகள், விலங்குகள், அங்கு சுற்றி இருக்கக்கூடிய அவை அனைத்தும் மெய்மறந்து பகவானுடைய ஒரு உருவத்தையே தோற்றத்தையே மனதில் நினைத்து கொண்டிருக்கும் அந்த அளவிற்கு அவ்வளவு பிரசித்தமானவை. அதை பார்ப்பதற்கும் அந்த பாடல்களை பாடுவதற்கும், கூட இருந்து பாடுவதற்கும், கேட்டுக்கொள்வதற்கும் பல்வேறு இடங்களிலிருந்து, பல்வேறு நாடுகளிலிருந்து ஐரோப்பியர்களும் ஆங்கிலேயர்களும் எல்லோரும் போட்டு கொண்டு அங்கு புட்டபர்த்திக்கு வருவார்கள். அவர்கள் எல்லோரும் அதிகாலையில் அங்கே கூடுவது வழக்கம். கிட்டத்தட்ட 4:30 மணி அளவில் ஒரு மணி ஒலி ஒலிக்கும். 4:45 மணிக்கு அந்த ஓம்கார பிரணவ மந்திரம் என்று சொல்லக்கூடிய எல்லா மந்திரங்களிலும் தலை சிறந்த மந்திரம் என்று பிரம்மத்தினுடைய ஒரு கூறாக சிறப்பாக சொல்லப்படுகின்ற அந்த ஓம்கார மந்திரம் அங்கே அதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். முதலில் அந்த ஓம்காரம் ஒலித்தவுடன் தான் பிறகு மற்ற வேத பாராயணமும் நாம சங்கீர்த்தனமும் நடைபெறும். ஓம்காரம் என்று சொன்னால் நாம் எல்லோரும் சொல்லுகிற மாதிரி அந்த ஓஎம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே, அந்த ஓம் என்பதாக இருக்காது. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவினுடைய அந்த சின்னத்திலேயே பார்த்தீர்கள் என்றால் ஏயுஎம் என்று இருக்கும். ஓம் என்று தான் சொல்வார்கள். காரணம், அகாரம், உகாரம், மகாரம் என்ற இந்த 3 கூட்டு எழுத்துக்களுடைய அந்த அபார சக்தி தான் இந்த ஓம் என்ற ஒரு ஒலி. அந்த
அகார உகார மகாரத்தினுடைய அந்த கூட்டொலி மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. அகாரம் என்று சொன்னால் பிரம்மனும், உகாரம் என்று சொன்னால் விஷ்ணுவும், அண்ட் மகாரம் என்று சொன்னால் நம்முடைய ருத்ரனும் ஆக அகாரம் என்று சொல்லும் பொழுது பிரகிருதி தத்துவம், உக்காரம் என்பது அக்னி தத்துவம். அந்த பிரகிருதி தத்துவம் அக்னி தத்துவம் இவை இரண்டுமே மகாரத்தோடு ஒன்றாக இணைகிறது. அந்த அகாரத்தில் எப்படி அகார ஒலி என்று சொல்லும் பொழுது விழிப்பு அவஸ்தை என்று சொல்வார்கள். விழிப்பு அவஸ்தை என்று சொல்வார்கள். சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள விழிப்பு அவஸ்தை. அந்த உக்காரம் என்று சொல்லக்கூடியவற்றில் ஸ்வப்ன அவஸ்தை என்று சொல்வார்கள். ஸ்வப்ன அவஸ்தை, கனா காணும் நிலை ஸ்வப்ன அவஸ்தை என்று சொல்வார்கள். அக்னி தத்துவம் அது. மகாரம் என்று சொல்லும் பொழுது சுஷுப்தி என்று சொல்வார்கள். அதாவது நம்முடைய காரண தேகத்தில் இயங்கக்கூடிய அந்த உயிர் நாடி இவை எல்லாம் சேர்ந்து நம்முடைய ஒன்றாக இணைந்து நம்முடைய உடல், உள்ளம், ஆத்மா எல்லாவற்றையும் இயக்குகிறது. இதுவே ஓம்காரம் என்று சொல்லக்கூடியது 4வது வேதமாகவே கருதப்படுகிறது. ஆக பிரசாந்தி நிலையத்தில் ஓம்கார மந்திரத்திற்கு மிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு முதலாக அவை உச்சரிக்கப்பட்டு உச்சாடனம் நிகழ்ந்து முடிந்தவுடன் வேத பாராயணமும் மற்ற தெய்வீக பஜனை பாடல்களும் அங்கு இடம்பெறும். இதை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ரசிப்பதற்கும் அனுபவிப்பதற்குமே அதிகாலையில் அங்கு பிரசாந்தி நிலையத்திற்கு சென்ற அந்த மக்கள் அதிகாலையில் எழுந்து பிரசாந்தி நிலையத்திற்கு அமர்ந்து விடுவார்கள். அவ்வளவு அற்புதமான தெய்வீக மனம் கமழும் அந்த இடத்தில் நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருப்பதை பலரும் இன்றளவும் கண்ணுற்று அங்கு ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த ஆதிக்கத்தின் கீழ் அங்கு அனைத்து அந்த பஜனைகளும், அந்த தெய்வீக இசை அமுதம், அந்த நிகழ்ச்சிகளும் பல்வேறு நாடுகளிலிருந்து மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு பல பிரசித்தி பெற்ற பாடகர்களும் அங்கே பாடி காட்டும் அந்த அற்புத நிகழ்வுகளும் அங்கே தொடர்ந்து இன்றளவும் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் சென்றால் அங்கு காணலாம். அப்படி சுவாமி அந்த இடத்தை மிகவும் ஒரு தெய்வீக அதிர்வலைகளால் சூழப்பட்ட ஒரு இடமாக மாற்றியிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். அங்கு உள்ளே நுழைந்தாலே பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வைப்ரேஷனை நம்மால் நன்றாக உணர முடியும். அப்படிப்பட்ட அந்த பிரசாந்தி நிலையத்தில் தினமும் அதிகாலையில் பஜனை பகுதிகள், பிறகு அங்கு சிறப்பு விசேஷ வைபவங்கள் எல்லாம் கொண்டாடும் வழக்கம் உள்ளது. சிறப்பு விசேஷ நாட்களில் ஊர்வலம் நடத்தப்படும். அந்த ஊர்வலத்தில் சுவாமி அற்புத காட்சியாக ஊர்வலத்தில் பவனி வருவார். அங்கு சுவாமி பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவருடைய பிறந்தநாள் மற்றும் மகா சிவராத்திரி கோலாகலமாக கொண்டாடப்படும். அந்த மகா சிவராத்திரி அன்று சுவாமி அந்த தன்னுடைய உடலிலிருந்து அந்த உற்பத்தி செய்யப்பட்ட அந்த லிங்கங்களை எடுக்கக்கூடிய காட்சி மிகவும் அற்புதமான ஒரு காட்சியாக உலகம் முழுவதும் உள்ள சுவாமியினுடைய பக்தர்களால் அந்த பார்க்கப்படும். அப்போது சுவாமி தன்னுடைய அந்த உடலிலிருந்து அந்த இயங்கிய வயிற்று பகுதியிலிருந்து அங்கு புறப்பட்டு வெளிப்படும் அந்த லிங்கங்களை அவர்களுக்கே அளித்து விடுவார். சில நேரங்களில் தன்னுடைய ஷிரடி சமர்த்த சாய்பாபாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஷிரடி சாய்பாபாவினுடைய படத்தை ஆற்று மணலிலிருந்து ஒரிஜினல் என்று சொல்லி, இதுதான் உண்மையான ஷிரடி சாய்பாபாவினுடைய புகைப்படம் என்று சொல்லி கையில் எடுத்து ஒருவருக்கு அளித்தார். பிறகு ஒருவர் தத்தாத்திரேய பக்தர் என்று சொன்னவுடன் அவருக்கு ஆற்று மணல் பரப்பிலிருந்து கைகளை நுழைத்து தத்தாத்திரேயருடைய ஒரு திருவுருவச் சிலையை எடுத்து அளித்தார். மற்றும் ஒருவர் இன்னும் எல்லோரும் சேர்ந்து சுவாமி எங்களுக்கும் ஏதாவது தாருங்கள் என்று கேட்டவுடன் அதற்கும் அவர் சளைக்காமல் மிகப்பெரிய ஒரு கற்கண்டு கட்டியை உருவாக்கி அவற்றை பல கூறுகளாக உடைத்து எல்லோருக்கும் பிரசாதமாக வழங்கினார். பொதுவாக பக்தர்கள் எல்லோரும் சுவாமி ஏதாவது ஒரு அற்புதங்களை செய்யும் பொழுது தமக்கும் அது வேண்டும் என்று கேட்பது வழக்கம். சுவாமி ஒருவரையுமே நிராசையாக அனுப்பியதில்லை. மேலும் அந்த சித்ராவதி ஆற்றங்கரையினுடைய மணற்பரப்பிலிருந்து பல்வேறு அற்புதங்களை சுவாமி செய்தார் என்பதை பார்த்தோம். அதே போன்று அங்கிருந்து சுவாமியால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிவலிங்கத்தை நம்முடைய பிரசாந்தி நிலையத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு நாள்தோறும் பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் சுவாமி தொடர்ந்து தன்னுடைய பக்தர்களுக்காக நிகழ்த்தி கொண்டிருந்தார். அவர் யார் என்ன கேட்டாலும்
அதற்காக சில கால அவகாசத்தை அவர்களுக்கு எடுத்துக்கொள்ளுமாறு செய்து அவர்களுடைய அந்த மனோபாவத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல சுவாமி செயலாற்றுகிறார். சுவாமியின் மீது நம்பிக்கையே இல்லாமல் பலரும் அங்கே வருவோருக்கும் கூட அந்த நம்பிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார். ஒரு முறை அந்த தலையை சுற்றி அந்த ஔரா என்று சொல்வார்கள், ஒளி வெள்ளம், தலையை சுற்றி ஒளி வட்டம் என்று சொல்வார்கள். அந்த ஒளி வட்டத்தை பற்றி பல்வேறு அறிஞர்களும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அது பலவித வர்ணங்களில் காணப்படும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் மேற்கத்திய நாட்டிலிருந்து ஒருவர் அந்த ஔரா பற்றி, அந்த தலையை சுற்றி இருக்கின்ற ஒளிவட்டத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்வதற்காக பல்வேறு மகான்களை காண வருகிறார். அவருக்கு என்ன கிடைத்த செய்தி, சாதாரண மானிய மனிதர்களுக்கும் அந்த ஒளிவட்டம் இருக்கும், ஆனால் மகான்களிடத்தில் மிக அதிகமாக அது தென்படும். அதற்குண்டான காரணங்களை பற்றியும் ஆராய்வதற்காக பல்வேறு ஒரு சித்தர் புருஷர்கள், மகான்கள், ஞானிகள், யோகிகள் இவர்களையெல்லாம் தேடி 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 கண்டுபிடித்து அதை குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் என்ன செய்தாராம், நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவிடம் ஒரு முறை வந்தார். வந்தவுடன் அவரை பார்த்தவுடன் இந்த பார்த்த மாத்திரத்தில், அவருடைய தலையை சுற்றி பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு மயக்கமே வந்துவிட்டது. இப்படி கூட உண்டா என்று ஆச்சரியப்பட்டார். அவர் அங்கு என்ன பகவானுடைய அந்த தலையை சுற்றி அவர் என்ன பார்த்தார் என்ற ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நாம் வரும் தொடரில் நாம் கண்டு பரவசமடையலாம். ஓம் சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.